ஹாய்ங்க, நான் உங்களோட எலிசபெத் சுராஜ். இன்றைக்கி எல்சிஸ் கிச்சனில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க. முதல்ல ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி எடுத்து நான் தண்ணியில் தனியாக ஊற வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா நல்ல வயலட் கலர் பிஞ்சு கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அது நல்லா 4 கொத்தாக வெட்டி உள்ள பூச்சியெல்லாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு ஒரு 50 கிராம்ஸ் நல்லெண்ணெயில் தனியாக அதை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், வேர்க்கடலை 3 டீஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 4 டீஸ்பூன், துருவின தேங்காய் ஒரு 6 டீஸ்பூன் ஒன்றுனா தனியாக போட்டு வதக்கி நல்லா அதை வதக்கிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் தேவைன்னா சோம்பு, ஜீரகம், பெப்பர் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன். பட் நான் அது 3 போடலைங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதங்கி பொன்னிறமாக வதங்கின உடனே அதை தனியாக எடுத்து ஆறின உடனே மிக்சியில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 காஞ்ச மிளகாய், அந்த காஞ்ச மிளகாய் சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேங்க. கடுகு வெடித்த உடனே உரித்து வச்ச 10 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்குறேன். நல்லா அதை வதங்கின உடனே 100 கிராம் சாம்பார் வெங்காயம் உரித்து ஆல்ரெடி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்குறேங்க. இது கூட கருவேப்பிலை போடுறேன், அது கூட நல்லா வதங்கும். இப்போ நான் ஆல்ரெடி தக்காளி ஒரு 2 தக்காளி நான் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன், அந்த தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குறோங்க. இது நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆகும்பொழுது அதில் மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் காரத்துக்காக, அதுக்கப்புறம் தனியா ஆல்ரெடி 2 டீஸ்பூன் தனியாக வறுத்துருக்கோம். இப்போ தனியா பொடி ஒரு 2 டீஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குறோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குறோம். அது கூட கரைச்சி வச்ச புளியை ஊற்றுறங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கும். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு காரெல்லாம் அந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாங்க. இது நல்லா கொதிக்கும்போது ஆல்ரெடி வதக்கி வச்ச அந்த கத்திரிக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் இது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா கொதிக்கும் போது கடைசி டச்சு கொஞ்சம் வெல்லம், அந்த வெல்லம் எடுத்து நான் சீவி அதுக்குள்ளே வெல்லத்தை போடுறேங்க. இது ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுக்கு. அவ்வளோதாங்க. இது நல்லா ஒரு கொதிச்சதுன்னா டேஸ்ட்டான கமகமன் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க.